கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பின்னோக்கி இயக்கப்பட்ட கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோழிக்கோட்டில் சாலி ஆற்றை கடந்து மறுகரைக்கு செல்ல படகு போக்குவரத்து சேவை உள்ளது. இந்நிலையில் படகில் ஏற்றுவதற்காக காரை அதன் ஓட்டுநர் பின்னோக்கி இயக்க முன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றுக்குள் தலைகீழாக கவிழ்ந்தது. இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் காரில் சிக்கியவரை பத்திரமாக மீட்டனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் சென்ற ஏப்ரல் மாதத்தில் நிறுவனங்கள் இணைப்பு மற்றும் கையகப்படுத்துதல் குறைந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏப்ரலில் சர்வதேச நாடுகள் மீதான பரஸ்பர வரி விகிதத்தை நடைமுறைப்படுத்தியதன் விளைவாக நிறுவனங்களை இணைத்தல் மற்றும் கையகப்படுத்தல் நடவடிக்கைகள் வெகுவாக குறைந்துள்ளன. மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 50% குறைந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமற்ற சூழல்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் சென்ற மாதத்தில் வெறும் நிறுவன இணைப்பு மற்றும் கையகப்படுத்தல் தொடர்பாக 555 ஒப்பந்தங்களே கையெழுத்தாகியுள்ளன. இறுதியாக 2009 பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதை விடவும் குறைவு என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீதான மூடா ஊழல் வழக்கில் லோக் ஆயுக்தாவின் விசாரணை அதிருப்தி அளிப்பதாக மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் கஜனன் பட் தெரிவித்துள்ளார். வரும் 29ஆம் தேதி விரிவான விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய லோக் ஆயுக்தா போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து 14 வீட்டுமனைகள் வாங்கியதாக முதல்வர் சித்தராமையா மீது பதிவான வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய லோக் ஆயுக்தா போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு $1 பில்லியன் அமெரிக்க கடன் வழங்குவதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த தொகை படிப்படியாக வழங்கப்படும் எனவும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஆதரிக்கவும் தனியார் துறை வளர்ச்சியை பெருக்கவும் இந்த கடன் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்காவும் சந்தித்து பேசிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இருவருக்கும் இடையான சந்திப்பில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அனுரகுமாரவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை ஒத்திவைக்குமாறு தனது குடிமக்களை சிங்கப்பூர் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள சிங்கப்பூர் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் பெரிய கூட்டத்தில் இருப்பதை தவிர்ப்பது உள்ளிட்ட தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே இந்தியாவும் பாகிஸ்தானும் அர்த்தமுள்ள ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என யுக்ரைன் வலியுறுத்தியுள்ளது. அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெற்காசிய பிராந்தியத்தில் பாதுகாப்பு சூழலை மேலும் மோசமாக்கும் செயல்களை இரு நாடுகளும் தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது.